ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ப்ரெட் ஸ்லைசஸ் வச்சு ஈஸியான ப்ரெட் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நாளையும் ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக நான் எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல. கடலை மாவு மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம் ப்ரெட்டில் ஒட்டுறதுக்காக நான் கடலை மாவை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நான் இதை பவுலுக்கு மாற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது லைட்டாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம சேர்த்தன பொருள் எல்லாம் ப்ரெட்டோட ஒட்டுறதுக்காக கடலை மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்து அதை பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப இன்க்ரீடியன்ட் சேர்த்தி ரொம்ப ஹெல்த்தி இல்லாமல் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறத விட ஈஸியாக இந்த மாதிரி கடலை மாவுலாம் நல்லது தான். கடலை மாவு மட்டுமே வச்சு எண்ணெய் கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பட்டர், சீஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் எண்ணெய் மட்டும் அது வேகிறதுக்கு ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க. நான் 2 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ 4 பீஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தோசை தவாவில் போட்டு சூடு பண்ணிடலாம். தோசை தவாவில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய்க்கு பட்டர் சேர்க்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். அது டேஸ்டியாக இருக்கும், ஆனால் அது அன்ஹெல்த்தி தான். ஸோ வெறும் எண்ணெயை வச்சு கம்மியாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம். இப்போது நான் ப்ரெட்டை எடுத்து 2 சைடும் அந்த நம்ம கலந்து வச்சதில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை தவாவில் போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், அது வேகிறதுக்காக. நல்லா வேக வைக்கணும். ஏன்னா கடலை மாவு நம்ம கம்மியாக சேர்த்தாலுமே அதோட ஸ்மெல்லு ப்ரெட்டில் இருக்கும். ஸோ நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக வச்சுக்கலாம். அப்படியே 2 சைடும் திருப்பி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஈஸியான ப்ரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு கொடுத்தா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. நான் சேர்த்தது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸோட ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வேக அது எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். சைடில் இருந்தது எல்லாத்தையும் சென்டருக்கு மாற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாய்.